நில்லு. எங்க போற? தூங்க தானே வந்த? அப்புறம் எதுக்கு இப்ப வெளில போற? பாடு. நீங்க படுத்துக்கிறங்க, எனக்கு வெளியே வேலை கிடக்கு. நில்லு. இந்த ரேணுகா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஒரு புருஷங்காரன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன்ல. வீட்டு ஆம்பளைங்கெல்லாம் நாங்க அவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து நிக்கிறோம். இன்னைக்கு நாங்க சரின்னு சொன்னதுனால தானே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. என்ன நிகழ்ச்சி? அதான் இந்த மூதாதையர்களுக்கெல்லாம் பூஜை பண்ணமே, அதை சொல்றேன். யாருக்காக நடந்துச்சு அது? எங்களுக்காக நடந்துச்சு. உங்க அண்ணன் அதை பண்ண சொன்னாரு, அவருக்காக நீங்க பண்ணீங்க. அவரை நினைச்சபடி அவர் செஞ்சாரு, நீங்க ஒத்து ஊதுனீங்க. இதுல என்ன புதுமை வந்திருக்கு? எப்போ நடக்கிறது தானே, எங்களை எதுக்கு கேக்குறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல என்ன என்ன சொல்ல வாரேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. இங்க பாரு, அதெல்லாம் விடு. சும்மா நம்ம பேசினதே பேசிட்டு இருக்க வேண்டாம். இனிமே நம்ம குடும்பம், நாம நல்லா வாழணும். அதை பத்தி தான் யோசிச்சு பேச வந்தேன். இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு? இந்த ரேணுகா, நம்ம பிள்ளை எங்கேயோ போய் தங்கி இருக்கு, கஷ்டமா இருக்கு. அதை முதல்ல வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். உள்ள எங்கிட்ட போய் இருக்குதுங்கிறதா உங்களுக்கு தெரியுதுல்ல, ஏன் போய் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியல, தேவையும் இல்லை. வளர்ந்த புள்ள, சடங்கான புள்ள, இங்க அவ்வளவு அடிதடி நடக்குது. நீங்க சூழலே அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அது வீட்டுக்கே வரலைங்குது. உங்க அண்ணன் என்னடானா அவர் இஷ்டத்துக்கு கரிகால முள்ளன்னு கொண்டு நடு வீட்டில் வச்சிருக்காரு, ஏதாவது சொல்ல முடியும் உங்களால? அப்ப அதுகிட்ட மட்டும் நான் என்ன சொல்லணும்? திரும்பி கொண்டாந்து இங்கட வச்சு நோகடிக்க சொல்றீங்களா? சரி, அதுக்காக உங்க அம்மா வீட்லயே விட்டுட்டா? உங்க அம்மா என்ன பெரிய மைசூர் மகாராஜா குடும்பமா? அப்படியே தாங்கி வளர்த்துருவாங்களா நம்ம பொண்ணை? புள்ளைய தாங்கி வளர்க்கறதுக்கு மைசூர் மகாராஜாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. முதல்ல பிள்ளைக்கு அப்பனா இருந்து பேச முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு தானே வந்து கேக்குறீங்க? இவ்வளவு நாள் நடுக்கூடத்துல தானே வச்சு கத்துவீங்க. ஏன் எங்க அம்மாவுக்கு புள்ள வளர்க்க தெரியாதா? அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஏன் என்னைய வளர்க்கலையா? என்கிட்ட ஏதாவது நல்ல குணம் இருக்குன்னா அது எங்க அம்மாவால தான். எங்க அம்மாவெல்லாம் நல்லா புள்ள வளர்க்கும். என்னை சும்மா பேச வைக்காதீங்க, தேவையில்லாம நடிக்காதீங்க. உங்களுக்கு நடிக்க வரல, கிளம்புங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு கேட்கிறேன். நான் ஒன்னும் இங்க சண்டை போட வரல. நல்லபடியா இருக்கணும், பொண்ணு நல்லபடியா இருக்கணும், நாம நல்லபடியா வாழணும். அது ஒன்ன மனசுல வச்சுட்டு தான் நான் இப்ப வந்து பேசுறேன். இருங்க, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். வெளியெல்லாம் வச்சு உங்களை கத்துறேன்னா அவளை எரிச்சல கத்துறேன், இயலாமையில கத்துறேன். எனக்கு கோபம் வருது இல்ல, அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டேன். உங்களோட சண்டை போடுறது, உரிமையா பேசுறது, அதெல்லாம் நான் தாண்டியாச்சு. கேட்கணும்னா எவ்வளவோ கேள்வி இருக்கு, ஆனா என்னைய பத்தி உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. அதை நான் புரிஞ்சு அதை நான் ஏத்துக்கிட்டேன். ஒரு மாதிரி மனநிலைக்கு வந்துட்டேன். அறுத்து கட்டிக்கிறேங்கிற வரைக்குமே பேசியாச்சு. அப்புறம் இப்ப நீங்க பேசுற எதுவுமே எனக்கு உரைக்க மாட்டேங்குது. வருங்க, என்னைய ஆளை விடுங்க, நான் போறேன். நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு மனசே ஒப்பல. உனக்கு ஏன் பேச ஒப்பல? அப்படி என்ன நான் பண்ணிட்டேன்? அதான் இவ்வளவு இறங்கி வரான்ல, நான் என்ன மாத்திக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துரு. உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. நீ நினைக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். என்ன நான் என்ன சொல்லிக்கிருக்கேன், நீங்க என்ன பேசிக்கிருக்கீங்க? சரி, நீங்க சொல்ற மாதிரி இறங்கி வர ஆள் பேசுற பேச்சு மாதிரியே தெரியலையே. சொல்லி கொடுத்தது வந்து பேசுற மாதிரி இல்ல தெரியுது. நான் சத்தியமா சொல்றேன், நான் ஒண்ணு பேசுறேன், நீங்க ஒண்ணு பேசுறீங்க. வாழ்க்கை பூரா அப்படிதான் ஓடிக்கிருக்கு. இங்க பாரு, நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே தான் இருப்போம், சண்டையும் வந்துகிட்டே தான் இருக்கும். அதான் நானும் சொல்றேன். ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா? மனசு விட்டு பேசதான் இங்க வந்திருக்கேன். எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இங்க பாரு ரேணுகா, இனிமே நான் யார் பேச்சும் கேட்கவே மாட்டேன், புரியுதா? இது நானா எடுத்த முடிவு. நானா தான் இறங்கி வரேன். என்ன இறங்கி வரீங்க? யாருக்காக இறங்கி வரீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஏறிக்கு இருந்தீங்களா? எங்க இருந்தீங்க சொல்லுங்க. இல்ல என்ன தியாகம் பண்றீங்களா, பிச்சை போடுறீங்களா? என்ன விளங்குது இல்ல? என்ன அர்த்தம்? என்ன நினைச்சு பேசிக்கிறீங்க?